எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் JavaScript டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா ட்ரை கேட்ச் ஃபைனலியை வந்து லூப்புக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நார்மலாக ட்ரை கேட்ச் ஃபைனலியை வந்து ஒரு லூப்புக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா, ட்ரை கேட்சுங்கிறது ஒரு அந்த கரண்ட் ஸ்கோப்பில் ஒரு வேரியபிளை அசைன் பண்ணும் ஒவ்வொரு தடவை கேட்ச் ஆகையிலையும். ஸோ லூப்புக்குள்ளே போடையில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகும். JavaScript வேரியபிள்ஸ் க்ரியேட் ஆகும். அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் லூப்புக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது ட்ரை கேட்ச் ஃபைனலியா அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரை கேட்ச் போட்டு அந்த ட்ரை பிளாக்குள்ளே நீங்கள் லூப் போட்டுக்கலாம். அது எல்லாமே சேம் தான் ஆல்மோஸ்ட். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம கோடிங் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம டிப்பிக்கல் செட்டப் எடுத்துக்கலாம். அதில் வந்து JS ஃபைலில் போயிட்டு நார்மலாக நம்ம எப்படி இதை பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்ட்னு வச்சுருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் அரே, ஒரு ஐட்ரேஷன் வேரியபிள் வச்சுருக்கோம். ஃபார் லூப் இருக்குது. ஃபார் லூப்புக்குள்ளே ட்ரை கேட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, இதைத்தான் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் கரண்ட் ஸ்கோப்பில் எக்ஸிக்யூட் ஆகி வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஸோ லூப்புக்குள்ளே பண்ணையில் நிறைய வேரியபிள்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு பதிலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை கேட்சுக்குள்ளே நீங்கள் லூப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அதே அரே தான். இதில் பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால், ட்ரை கேட்ச் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் லூப் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு எப்பப்போலாம் கேட்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த வேரியபிள் க்ரியேட் ஆகும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இது என்ன கான்செப்ட் அப்படின்னா இதுதான். டெக்ஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரை கேட்ச் ஃபைனலி வந்து நியூ வேரியபிளை வந்து கரண்ட் ஸ்கோப்பில் க்ரியேட் பண்ணும். ரன் டைமில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் கேட்ச் கிளாஸுக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் கேட்ச் கிளாஸ் இங்கே பண்ணையில் ஒவ்வொரு வேரியபிள் க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து அன்னெசரி தானே. அதனால தான் ஃபார் லூப்பை வந்து ட்ரை கேட்சுக்குள்ளே உள்ள ட்ரை பிளாக்குள்ளே போட்டு கேட்சை வெளியில் போட்டுடணும். ஸோ இதுதான் எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் வே, ஒரு ரெக்கமெண்டட் அப்ரோச் JavaScriptக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃப்யூச்சரில் கோட் பண்ணையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.